தயா பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். தன்னை பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு அனுமதிக்கப்படவில்லை என கூறி தாவேகா உறுப்பினர் வைஷ்ணவி அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் வசிப்பவர் வைஷ்ணவி. இவர் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக இருந்தார். இந்நிலையில் சமூக வலைதள பக்கத்தில் பிரபலமான இவர் தாவேகா கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அப்பொழுது பேசிய அவர், தாவேகா கட்சியில் தொடர்ந்து நிராகரிப்பை மட்டுமே சந்தித்து வந்ததாகவும், கடந்த 3 மாதங்களாக மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்ததாகவும், தன் வளர்ச்சியை தடுப்பதாக நினைத்து கட்சியின் வளர்ச்சியை தடுக்க சிலர் செயல்படுகிறார்கள் என்றும் வருத்தம் தெரிவித்தார். மேலும் சுமார் 5 லட்சம் ரூபாய் பணத்தை மக்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பல நலத்திட்ட உதவிகள் செய்து வந்ததாகவும், தன்னை பொதுக்குழு கூட்டம், பூத் கமிட்டி மாநாடு, செயற்குழு கூட்டம் என எதற்கும் அனுமதிக்கப்படவில்லை என கூறி வருத்தம் தெரிவித்து கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். முக்கிய குறிக்கோள் ஏன்னா, நான் அரசியல் களத்துக்கு வந்தது இளம் பெண்கள் நிறைய பேர் அரசியல் களத்துக்கு வரணும். ஏன்னா அரசியல் களம் மேலே அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஹெசிடேஷன் மாறணும். அதுக்கு அட்லீஸ்ட் என்னை பார்த்து ஒரு 2 பேராவது வருவாங்க, இல்லை அரசியல் களம் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்போ என்னையே டாமினேட் பண்ணும்போது இப்போ நான் சேர்த்து விட்ட பொண்ணுங்களும் இப்போ டாமினேஷன் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இது மாறும். தமிழகம் ஃபுல்லாக தாவேக்கால மாவட்ட நிர்வாகிகளால் இளம் பெண்கள் நிராகரிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் யோசனை பண்ணல. ஏன்னா அரசியல் களம்னு வந்துட்டு நிச்சயமாக மக்கள் குரலான்னு நான் எப்போவுமே ஒழிச்சிட்டே இருப்பேன். அதை நான் இன்னும் முடிவு பண்ணலை அதை பற்றி. ஆனால் நிச்சயமாக மக்களுக்காக மக்கள் பிரதிநிதியாக நிச்சயமாக இருப்பேன். புதிய கட்சி தொடங்கி திமுகவை எதிர்ப்பவர்கள் கருகி போவார்கள் என பொள்ளாச்சியில் நடிகர் விஜயின் டிவிகே கட்சி குறித்து திண்டுக்கல் லியோனி விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் திமுக சார்பில் 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருவள்ளுவர் திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் நெருப்போடு போராடும் விட்டில் பூச்சிகளைப் போல எரிந்து போவார்கள் என விமர்சித்து பேசினார். தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு திமுக தலைமையில் மு.க. ஸ்டாலின் ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்தார். சங்கராபுரம் அருகே பேக்கரி மற்றும் டயர் கடையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் கிராமத்தில் முருகன் என்பவர் தின்பண்டம் மிக்சர் தயாரிக்கும் பேக்கரி கடையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இங்கு நள்ளிரவில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் அருகில் உள்ள டயர் கடையிலும் தீயானது பரவி கடைகள் முழுவதும் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தொடர்ந்து தகவலின்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ள நிலையில் முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டது என தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த சங்கராபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்துறைப்பூண்டி அருகே அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பாண்டியில் அரசு பேருந்தும் ஆம்னி வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிக்கி கேரளாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ஆம்னி வேனில் பயணித்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் ஆபத்தான நிலையில் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையை கொண்டாடும் வகையில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்துள்ளனர். கோடை விடுமுறை துவங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரி வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் சூரிய உதயத்தை காண அதிகாலை முதல் முக்கடல் சங்கமத்தில் 500க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர்ந்து சூரியன் கடலில் இருந்து வெளியே வரும் காட்சிகளை ரசித்து பார்த்த சுற்றுலா பயணிகள் தங்களது செல்போனில் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் பகவதி அம்மன் கோவிலிலும்
சன்செட் பாயிண்ட் பகுதியிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து காணப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.